Hi everyone, welcome back to my channel. I hope you all are doing great. இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து சம்மர் மேக்கப் டியூட்டோரியல் தான் பார்க்க போறோம். அதாச்சும் இந்த மேக்கப் லுக் நான் இன்னைக்கு பண்ண போற மேக்கப் லுக் இன்கேஸ் நீங்க வந்து எவ்ரிடேக்கு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கும் உங்களுக்கு செட் ஆகும். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ப்ரெசென்டபிள் ஒகேஷன் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னா அதுக்குமே வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகும். நான் இந்த ஒரு விஷயம் நான் வந்து கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வந்து எப்போவுமே வந்து மேக்கப் எல்லாமே ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். அதுலேயுமே வந்து சம்மர் மேக்கப் வந்து ரொம்ப சப்ஜெக்டிவ். சில பேரால் வந்து ஃபவுண்டேஷனே வந்து கேரி பண்ண முடியும். அதாச்சும் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, சில பேர் வந்து சம்மர் சீசனில் தலை விரிச்சு போட்டு லூஸ் ஹேரில் வந்து போவாங்க. பட் சில பேரால் வந்து அந்த மாதிரிலாம் இருக்கவே முடியாது. சம்மரில் ஃப்ரீயாக இருக்கணும், என்னால் கொண்டை போடாமல் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரியான கேரக்டர் இருப்பாங்க. லைக் என்ன மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி ப்ரியாரிட்டி அண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சம்மர் மேக்கப் அப்படின்னு சொன்னால் நான் மினிமல் லேயர்ஸ்க்கு தான் போவேன். பிகாஸ் மினிமல் லேயர்ஸாக இருக்க பட்சத்தில் இன்கேஸ் வேர்த்து ஊற்றி அது வந்து பிரேக் டவுனே ஆனாலுமே வந்து அது அந்தளவுக்கு வந்து மோசமாக பெரிய இதுவாக வந்து தெரியாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்வெட் ப்ரூஃபாலாம் எந்த மேக்கப்பும் இருக்காது. நீங்கள் வந்து ஸ்வெட் வர்றது அப்படின்னு சொன்னால் வெளியே கண்டிப்பாக ஸ்வெட் வரும். அண்ட் அது வந்து கொஞ்சம் பிரேக் ஆகாமல் இருக்குமே தவிர ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் வாட்டர் ப்ரூஃப் நீங்கள் மேலே தண்ணி ஊற்றும் போது அது கலையாமல் இருக்க மேக்கப்னா மேபி மழை பெஞ்சா அது கலையாமல் இருக்குமே தவிர உங்களுக்கு வேர்த்து கொட்டினா கலையாமல் இருக்கும்னு கிடையாது. பிகாஸ் யுவர் ஸ்வெட் ஹேஸ் சால்ட். ஆப்வியஸ்லி அது வந்து பாடியோட எக்ஸ்க்ரீஷன் தான். இட் இஸ் ரிச் இன் சால்ட் அண்ட் அந்த மினரல்ஸ் எல்லாத்துலேயும். ஓகே, இந்த விஷயத்த வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ இதோட வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட மேக்கப் லுக்குக்கு வந்து நம்ம வந்து போய்டும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு ஐஸ் டம்ளர் இருக்கும் இல்லையா, அந்த டம்ளரில் ஊற்றி பண்ண ஐஸ் இது வந்து ஒரு பாகுபலி ஐஸ் மாதிரி இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் கீழே வந்து சுற்றிக்க போகிறேன். மேக் ஷூர் இது காட்டனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் கீழே சுற்றிட்டு ப்ரெஸ் பண்ணாதீங்க, லைட்டாக வச்சு அதை அப்படியே வந்து இது பண்ணுங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் பிரெயினுக்கு வந்து ஒரு சிக்னல் மாதிரி க்ரியேட் ஆகும். ஓகே, வெளியே வந்து சில்லுன்னு தான் இருக்குது, நம்ம நிறைய வேர்த்து ஊற்ற தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஸ்வெட் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து டோனர் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்க, இல்லை ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ண ஆளாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டோனர் இல்லை ரோஸ் வாட்டர் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து போட்டு வச்சுருங்க. சில்லரில் இல்லை ஃப்ரிட்ஜில். அது வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஐஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரெஃப்ரெஷிங்காக அந்த ஸ்வெட் கம்மியாகிற மாதிரியான ஃபீல் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரோஸ் வாட்டர் தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ அது வந்து என்னோட ஸ்கின்ல வந்து கொஞ்சம் நல்லா வந்து அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் டேரெக்டாக சன்ஸ்க்ரீனுக்கு போய்க்க போகிறேன். நான் வந்து மாய்ஸ்சரைசர் எதுவுமே வந்து இன்றைக்கி வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து லேயர்ஸை கம்மியாக வச்சுக்க வந்து பிடிக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஹைட்ரேஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பட் நெவர் ஸ்கிப் சன்ஸ்க்ரீன். இது வந்து அர்பன் பொட்டானிக்ஸோட அட்வான்ஸ் அல்ட்ரா லைட் சன்ஸ்க்ரீன். ஸோ ஆக்சுவலி இட்ஸ் ஒன் ஆஃப் மை ரீசெண்ட் ஃபேவரட் சன்ஸ்க்ரீன். இது வந்து ஆக்சுவலாக மினரல் சன்ஸ்க்ரீன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சன்ஸ்க்ரீன் இது. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 3 ஃபிங்கர் ரூல் இருக்கும் இல்லையா, அதையே வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன். எடுத்துட்டு நல்லா வந்து இது வந்து ஒயிட் காஸ்டே கொடுக்காது. அண்ட் இன்னொன்று என்னன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின் இல்லை காம்பினேஷன் ஸ்கின் நார்மல் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கீழே வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் போடணும்னு அவசியமே கிடையாது. இதுவே ஓகேவாக இருக்கும். பட் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா யூ மே நீட் அ மாய்ஸ்சரைசர். ஸோ நவ் தட் இப்படி தான் இருக்கும். இது வந்து மேட் ஃபினிஷ்லாம் கொடுக்காது. பட் நல்லா அந்த பியூட்டிஃபுல் க்ளோ மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக லைட் வெயிட்டாக. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். இது வந்து உங்கள் ஷேடுக்கு நியர்பை ஷேடாக எடுத்துக்கோங்க. இதை வச்சுட்டு என்னோடய ஸ்கின் கேரை வந்து நான் வந்து செட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இந்த ஒரு டெக்னிக் நல்லா கண்ணுக்கிட்டே நான் போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக இந்த டெக்னிக் வந்து ரொம்ப வைடாக நிறைய பேர் யூஸ் பண்ணுற டெக்னிக் தான். இது என்ன ஆகும்னா உங்களோட ஸ்வெட்டை வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்னா அதே அந்த பாகுபலி ஐஸே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த தடவை வந்து நான் கர்ச்சிஃபில் எதுலேயும் பண்ணல, அப்படியே என்ன பண்ண போகிறேன்னா
இது என்ன பண்ணோம்னா நம்ம ஸ்கின் கேர் அதுக்கப்புறம் நம்ம ஒரு லேயர் பவுடர் போட்டோம் இல்லையா, அதை அப்படியே செட் பண்ணுறோம். அண்ட் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல இந்த சன்ஸ்க்ரீன் போயிடுமோ இல்லைனா வந்து இல்லை இந்த பவுடர் வந்து போயிடுமோ இல்லை மாய்ஸ்சரைசர் போயிடுமோ. ஸோ வாட்டர் ப்ரூஃப் சன்ஸ்க்ரீன் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து போகாது. ஓகே, ஸோ யா அதுதான். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபவுண்டேஷன் இல்லை கன்சீலர். இந்த நைக்காவோட ஆல் டே மேட் ஃபவுண்டேஷன் ஷேட் வந்து 15 செஸ்னட் இதை எடுத்துக்கிறேன். ஒரு half a pump எடுத்துக்கிறேன், நாட் மோர் தென் தட், half a pump எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு எனக்கு எங்கெங்கெல்லாம் கன்சீல் பண்ணுமோ அங்கங்கெல்லாம் நான் வந்து போட்டுக்கிறேன். ஓகே, லைட்டாக எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கவரேஜ் இருந்தால் பிடிக்குமோ அங்கெல்லாம். ஓகே, அகைன் நான் சொன்ன மாதிரி நான் ஹெவி கவரேஜ் எதுக்குமே போகல, லைட்டுக்கு தான் போகிறேன். அண்ட் நான் வந்து இதை வந்து கையை வச்சு பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இங்கே வந்து ப்ராடக்ட் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது, ஸோ அதை வந்து எடுத்துக்கிறேன் கொஞ்சம் பிளெண்ட் அவுட் பண்ணுறதுக்காக. இது என்ன பண்ணோன்னா இந்த எக்ஸஸ் ப்ராடக்ட் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபேஸை வந்து பவுடர் பண்ண போகிறோம். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த டாஸ்லரோட காஃபி இந்த பவுடர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ரஷில் எடுத்துகிட்டு என்னோட அண்டர் ஐ வந்து செட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து நான் பேக்கிங் மாதிரி ஒரு டெக்னிக் தான் யூஸ் பண்ண போகிறேன். இன்கேஸ் நீங்கள் பேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலும் ஃபஸ்ட்டு வந்து பவுடர் வச்சு லைட்டாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணுங்கள். அப்படி இல்லை ஸ்ட்ரெயிட்டாக பேக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய க்ரீஸ் ஆகிடும். ஆக்சுவலாக எனக்கு வந்து பேக்கிங் வந்து எக்ஸ்ட்ரா க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே ஃபர்ஸ்ட் வந்து லைட்டாக செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பேக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா பியூட்டி பிளெண்டரில் இந்த பவுடர் அதிகமாக எடுத்துகிட்டு இந்த ஸ்டெப் வந்து உங்களோட ஷேட் பவுடரில் பண்ணுங்கள், உங்களோட ஹைலைட்டிங் ஷேட்லலாம் பண்ணிடாதீங்க. அண்ட் இன்கேஸ் டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் இருந்துச்சுனாலும் வந்து பண்ணலாம். என்னால் எவ்வளோ பவுடர் பேக் பண்ண முடியுமோ அவ்வளோ பவுடர் பேக் பண்ணுறேன். இப்போ இந்த பவுடரை வந்து நல்லா வந்து இந்த பியூட்டி பிளெண்டர் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்னோட பவுடர் வந்து நல்லா சோக் ஆகிட்டு மேட் ஃபினிஷ் கிட்டே இருக்குது. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அகைன் இந்த பாகுபலி ஐஸ் எடுத்து இந்த மேக்கப் மேலே ஐஸ் நீங்கள் ரப்பன என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த மேக்கப் அப்படியே போயிட்டு ஸ்கின்னோட ஒட்டி செட் ஆகிற மாதிரி இருக்கும். எனக்கு தெரியல இதுக்கு பின்னாடி என்ன டெக்னிக்கல் ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து நிறைய ட்ரை பண்ணுவேன். அந்த ட்ரிக் அடிக்கடி நான் யூஸ் பண்ணுவேன். அப்படியே ஸ்கின்னோட மேக்கப் இருக்கும். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் யா நவ் தட் இது வந்து லைட்டாக காயட்டும். அண்ட் உங்கள் பேஸ் மேக்கப் அது வந்து உங்கள் ஸ்கின்னோட போய் செட் ஆகிடுச்சு. இது இனிமேல் வந்து க்ரீஸும் ஆகாது, ஸ்வெட்னாலே வராது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்டெப். அண்ட் நிறைய பேருக்கு உங்களுக்கு டவுட் இருக்கும் டெய்லி மேக்கப்பில் எப்படி இதை பண்ண முடியும். நீங்கள் வந்து ஐஸ் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் பேசிகிட்டே பண்ணுறதுனால லேட் ஆகும். பட் ஆப்வியஸ்லி சம்மர் ஐஸ் நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். ஸோ எடுத்து வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் வந்து வச்சுருக்கேன். யூ கேன் சி எப்படி என்னோடய ஃபேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வித் மினிமல் கன்சீலிங் லைக் மினிமல் கவரேஜோட பட் நல்லா ஸ்கின் லைக்காக இருக்கும். லைக் நீங்கள் இந்த டெக்னிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபேஸில் நீங்கள் மேக்கப் போட்டிருக்க மாதிரி தெரியாது. யூ மஸ்ட் ட்ரை திஸ் அவுட் லிட்ரலி. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இது முடிச்சாச்சு. நான் வந்து என்னோடய ஐப்ரோக்கு போகிறேன். ஐப்ரோக்கு நான் பெருசாக எதுவுமே வந்து பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் என்னோடய மஸ்காரா எடுத்துக்கிறேன், எக்ஸஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஐ லுக்ஸ் எனக்கு வந்து சிம்பிளாக போகணுன்னு தான் தோணுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வெட் அண்ட் வைல்டு பேலட் எடுத்துட்டு இந்த 2 ஷேட் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாஷ் ஆஃப் கலர் மாதிரி கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மஸ்காராக்கு இந்த கொலோசல் நல்ல வாட்டர் ப்ரூஃப் மஸ்காராவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நவ் தட் ஐ லுக் இஸ் டன். இப்போ தான் வந்து என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பார்ட். இது என்ன அப்படின்னு சொன்னால் ஹைலைட்டர். லைக் நிறைய பேர் வந்து சம்மருக்கு வந்து ஹைலைட்டர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. பட் எனக்கு வந்து ஹைலைட்டர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அந்த சன்லைட்டுக்கு வந்து அந்த நீங்கள் வெளியே போகும்போது அந்த க்ளோ வந்து செம்மையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் ஹைலைட்டர்ஸ் இன் சம்மர். ஸோ அழகாக இந்த இடத்துல அப்படியே அந்த க்ளோ நீங்கள் வெளியே போகும்போது செம்மையாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா நோஸ் டிப்லலாம் நான் வந்து ஹைலைட்டர் போடல. பிகாஸ் எனக்கு வந்து பெரிய நோஸ். ஸோ நான் இங்கே மட்டும் போட்டுக்கிறேன். அதாச்சும் நம்ம பொட்டு வைப்போம் இல்லையா, அங்கேருந்து இது வரைக்கும். இது வந்து நான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லிப்ஸ்டிக் வந்து போயிடலாம். லிப்ஸ்டிக் வந்து அகைன் இது வந்து உங்கள் விஷ். நான் வந்து இந்த டாஸ்லரோட M14
அண்ட் எஸ் வித் தட் இட்ஸ் ரேப். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன் கேஸ் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கீழே காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர். பாய்.